காய்ஸ் எனக்கு வந்து நம்ம மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ண போகிறோம். கூட வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்கா. சோபனா ஹாய் சொல்லு உங்களுக்கு. ஹாய், என் பேர் தான் சோபனா. எத்தனாவது படிக்கிறேன்? 2வது. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இவன் வந்து 2வது படிக்கிறான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சாண்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி வந்து நம்ம ட்ரைலர் தான் விளாண்டுட்ருக்கோம். உங்களுக்கு மெயின் கேம் வேணும்னா சொல்லுங்கள். இது வந்து ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். சாண்ட் மண் நல்லா மெயின் கிராஃப்ட் கேம்லாம் விளையாண்டுட்டு அவள் இது வரைக்கும் அந்த கேமே விளாண்டது இல்லை, அதனால் குழப்பு தான் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓடுறது மட்டும்தான் தெரியாதான்னு உங்கள் உடம்பே தெரியல. இது கேம் எப்படி தெரியும்? இங்கே பாருங்களேன், குட்டி போட்டாச்சு, வயல போட்டுருங்க. அது பாவம்ப்பா, அதை விட்டுரு. வீட்டில் இருக்கிற ஒரு எலியை கூட விட மாட்டா, தின்னுடுவா. ஆமாவா? நான் போய் சொல்கிறேன், நீ என்ன ஆமான்ற? பார்த்தீங்களாங்க, அவள் ஆமாவா சொல்கிறான். தின்றுவாள் அவள் எலியெல்லாம். நல்லா எலிக்கே பொறி வைப்பேன். எலிக்கே பொறி வைப்பியா? ஆமாம், எலியை பற்றி பொறி சாப்பிடும். எலி பொறி சாப்பிடுவல, அந்த மாதிரி தான் எலி பொறி சாப்பிடும். நான் சாப்பிடுவேன், அது ஓகே. நீயும் தானே சாப்பிடுவ? நீயும் தானே சாப்பிடுவ? நானும் தான் சாப்பிடுவேன். பார்த்தீங்களா காய்ஸ், இந்த பொண்ணுக்கு வாய். ஆமாம், இந்த அக்கா புளி சாப்பிடுவாங்கள. புளியா? எந்த அந்த ஃப்ராக் வந்து சாப்பிடுவாங்களே இந்த அக்கா. சீ, யார் சாப்பிடுவா அந்த ஃப்ராகை? இவ தான் சாப்பிடுவா, நான் சாப்பிட மாட்டேன். சீனா என்ன அர்த்தம் தெரியல, சாப்பிட்டுதானே தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். லாக்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். எங்கே கலெக்ட் பண்ணுறேன்? எங்கெல்லாம் இருக்குது லாக்ஸு? என்னது இந்த காய்ஸ், இந்த அக்கா தலையில் தான் லாக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த அக்கா தலையை வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஐயோ, என் தலையில் லாக்ஸே இல்லை. லாக்ஸ் வேணும்னா வாய்க்குள்ளே விதையை போட்டு மண் போட்டு தான் வளர்க்கணும். ஐயோ, வாயில் போனாரு மண் போட்டு வளர்த்துக்கோங்க. உனக்கு வேணும்னா சொல்லு, என் வாயில் போட்டு. என்ன மரம் குட்டி குட்டியாக வருது, பெருசாக வராங்க. இது கேம் தானே, அப்படி தான் இருக்கும். அது வந்து அந்த மரக்கட்டோட தூளா? கூழ்னு அடைச்சிட்டேன். கூழா? ஆமாம், அதெல்லாம் ஆடி மாதத்தில் செய்வாங்க. குடிச்சாப்பா கூழ்லாம் செம்ம டேஸ்ட். ஐயோ, ஆடி மாதத்தில் கூழ் இருக்குதே, செம்மையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கூழ். ஆமாம், இப்போ நம்ம எதுக்கு கூழ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? ஆமாம், நம்மளுக்கு வந்து ஒன்று அச்சிடவா இல்லை வச்சிடவா? ஏன் பனிக்குட்டி இருக்குது, அடிக்காமே மூக போகிறேன். அது வந்து ஃபார்மர்ஸ் வந்து வில்லேஜர்ஸ் வந்து அதை அவங்களது. அது நம்ம எடுத்தால் நம்மளை அடிச்சிடுவாங்க, விழிச்சிடுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓ, அது நம்ம எடுத்தால் இங்கே என்னது? ஸோ நம்ம இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ நம்ம சைலண்ட்டாகவே போயிடலாம். என்னடி பண்ணுறேன்? நாய் குலைக்குதுடி. நாய் அடியாது. ஆமாம், பாய் மாதிரி. இங்கே பாய் போட்டு படுத்துக்கலாமே. பாய் எடுத்துட்டு வா, பெட்ஷீட் எடுத்துட்டு வா, நம்ம 2 பேருமே படுத்துக்கலாம். சைலண்ட்டாக இருக்க மாட்டியோ? என்னப்பா இது? ஓ ஆமால, நான் ஒரு பைத்தியங்க. ஆமாம் கைஸ், இந்த அக்கா பைத்தியம். எல்லாருமே கிளாப் பண்ணுங்க. ஓ, அடிச்சுட்டு சொன்னா சைலண்ட்டாக இருக்கு. ஐயோ, இந்த பொண்ணை பார்த்தீங்களாங்க வாயை. எனக்கு வந்து இன்னும் 2 டேஸில் பர்த்டே வருது. ஹாப்பி பர்த்டே சொல்லித்தோங்க. அவள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, அது கெட்ட பொண்ணு. சரி, நீங்கள் அவங்களுக்கு கிஃப்டே தராதீங்க, மோசமாக போட்டு அடிங்க. பரவாயில்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான், அதே பண்ணிக்கோங்க போதும் எனக்கு. இந்த அக்கா சொல்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க எலும்பு வச்சிடுவேன். திட்டெல்லாம் கூடாது, நான் கேட்டது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வில்லேஜர்ஸோட இதெல்லாம் நம்ம வில்லேஜர்ஸோட அவங்களோட விவசாயம் பண்ண நிலத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் தண்ணியில் குடிச்சா ஒன்றும் ஆகாதா? அப்போ குடிங்க பார்க்கலாம். ஏ
நாங்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல்லையே டைவ் அடிப்போம். அப்படி இல்லைன்னா பீச் உள்ளே கூட இருப்போம். 2வது படிக்கிறா டைவ் அடிப்பானா டைவ். ஆமாம், இந்த அக்கா 6th படிக்கிறாங்களாம். பீச்சில் போய் டைவ் அடிப்பாங்களாம். நானும் ஒன்றுமே பண்ண ஐயோ செத்தே போப்போம். எனக்கு ஸ்விம் பண்ணவே தெரியாது. இந்த பிக்குக்கு வந்து நம்ம மூஞ்சி வச்சுடுதானே, யாராச்சும் மூஞ்சி உடைக்க மாட்டீங்களோ? பயம். பாரு பாரு அடிச்சு மூஞ்சி உடைச்சிருங்க. இங்கே பார்த்தா தானே எனக்கு சோறு. ஓ உனக்கு இது இல்லை, சாரி உனக்கு உருளைக்கிழங்கு தானே. நான் பைத்தியம்ப்பா. பிக்குக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் கொடுப்போம் இந்த கேமில். ஒரிஜினலாக பிங்கு எனக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியாது. ஏன்னா இந்த அக்கா அவ்வளோவா இந்த கேமில் விளையாண்டுருக்க மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு லவ்லி பாஸ் தெரியுமாங்க? லவ்லி பாஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அவங்களோட சேனல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க லவ்லி பாஸ் சேனல், இந்த அக்கா சொல்கிற சேனல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வருது வா 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 ஜோ 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 வா வா. இவங்க பின்னாடியே ஒரு நாய் வந்து சுற்றின்னு கிடக்குது. அது நாய், அது ஆடு. ஆடு இல்லடி, மாடு. அது நாய் இல்லை, ஆடு மாடு. அதுக்கு சோறு கொடுக்கவா? பாருங்க கட்டுதா. நீ தயவு செஞ்சு கட்டாத. செத்து போன ஆடு மாதிரி இருக்கு. ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணலாம். சாப்பிட்டுச்சா? அதுக்கு பிடிச்ச சோறு அதான். இந்த பிக்குக்கு தான் நம்ம எப்படி உருளைக்கிழங்கு இப்போ காடு தாண்டி மலை தாண்டி போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு. இதை விதைக்க முடியுமா பார்க்கலாமா? சரி அக்கா நான் உங்களுக்கு ஒரு ஒரு பிக்சர் கொடுக்குறேன். அது சொன்னால் அதில் வந்து ஒரு பாட்டு வராது, நாடு வரும். சரி அத குடி. என்னது? தூத்துக்குடி. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீ சொல்கிறது செஞ்சிருச்சு. தூத்துக்குடி. அப்படா இனிமேல் அடிக்காமல் இருக்கும். பாதி உயிர் காலி. அரை உயிர் தான் இருக்குப்பா. சீக்கிரம் ஏதாச்சும் கொள்ள அடிச்சு திட்டணும். இந்த ஆமை வரும் பின்னாடியே சுற்றின்னு வருதுப்பா. மூஞ்சி கண்ணி இருக்காது உங்ககிட்ட, அச்சிட வேண்டியதானே. ஏய் வாயை முட்டுது. என்ன அப்புறம் யாருமே நம்ம சேனலை பார்க்க வர மாட்டாங்க. ஐயோ ஏய் ஹார்ட் ஒன்று தான் இருக்குது. தெரியும், அரை தான் இருக்கு, ஒன்று கூட இல்லை. உங்களையா இங்கே வந்து அங்கேருந்து இங்கே வந்து இப்படி பட சொல்லுங்க. இது என்னது? என்னக்கா இது? ஜாம்பி ஆயிட்டேன். ஜாம்பி கறி தின்ட்டேனா? சீ ஐயோ. ஹாய் கைஸ், இந்த அக்கா ஜாம்பி கறி தின்னுட்டாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுங்க. ஓய் சூப்பர். தண்ணிக்குள்ளே போனால் அந்த ஜாம்பி கறி தின்னதெல்லாம் போயிடும்னு நினச்சப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வீடு கட்டணும். அதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்டிக்லாம் தேவைப்படும். நம்ம வந்து இந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த கல்லெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம் கைஸ், அப்போ தான் கைஸ் நம்மளோட வீடு. அந்த கோபல் ஸ்டோன் எடுக்கிறதுக்கு கோபல் ஸ்டோன். கோபல்னா அது ஒரு ஸ்டோன். காட்டவா அந்த ஸ்டோனை? ஸ்டோனா ஓனா? என்னப்பா இது? குதிரை நிறைய முட்டை வேணுமோ கிடைக்குது. அது ஜாம்பி கடி. அது இல்லைப்பா, நைட் ஆகிற மாதிரி இருக்குது. சரி வீட்டுக்கு போகலாம். சீக்கிரம் வீட்டுக்கு போ. நம்ம வீடே கட்டலை. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வில்லேஜஸில் வீட்டில் தூங்கிக்கலாம். கடை வீட்டு கட்டணும், இல்லை ஜாம்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அதுவும் கரெக்டு தான். இந்த ஜாம்பி வருது வரல. அது வில்லேஜர்னா அது வில்லேஜர்னா இந்த ஊர்க்காரங்க. அப்படி சொன்னால் தான் உனக்கு புரியும். ஜாம்பி நடச்சு. இது உங்கள் வீடா? இல்லை வில்லேஜரோட வீடு.
சரி guys, உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து பார்ட் 2 போட்டுடலாம். பாய்.